கடந்த ஒரு மணி நேரம் நாம் தியானித்தோம். குதிரைகள் மீது அல்ல நம்பிக்கை வைப்பது, தேர்ப்படைகள் மீது அல்ல நம்பிக்கை வைப்பது, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நமது தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கையிலிருந்து பிறக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் திறமையை கொடுத்திருக்கின்றார். Way to success. சக்சஸுக்கான ஒரே ஒரு வழி நான் சொன்னேன், கடின உழைப்பு. அந்த உழைப்பு கடவுளை நம்பி நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை நம்பி செய்யாதீங்க என்பதையெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்தினேன். அன்பு பிள்ளைகளே, இப்போ கொஞ்ச நேரம் இந்த மறையுரையில் இதனுடைய அடுத்த பார்ட், அதாவது ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் தேர்வு எழுதக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை சாதாரணமாக கதையே இருக்காது மறையுரையில், என்னுடைய மறையுரையில் இருந்தாலும் குட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால ஒரு கதையோடு தொடங்கலாம். பாருங்கள், ஒரு 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 செல்வந்தர் ஆசைப்பட்டாராம் அவருடைய வீடை விற்கணும் அப்படின்ட்டு. தன்னுடைய செயலரிடம் இந்த வீடை விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே செயலரும் ஓகே, அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன், நியூஸ் பேப்பரில் நான் கொடுக்குறேன், சீக்கிரமாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போது இதை விற்றுட்டு வேறு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு இந்த செல்வந்தர் ஆசைப்பட்டார். இப்போ ஒரு நாள் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சான். ரொம்ப அழகான ஒரு வீடு, நீங்கள் வீட்டோட ஜன்னலை திறந்தாலே அப்படியே நல்ல ஒரு நதியோரம், நதிக்கரையை உங்களால் பார்க்க முடியும். நல்ல பச்சை பச்சையாக அழகான அந்த ஒரு கார்டன், இதமான தென்றல், இப்படின்லாம் அந்த வீட்டை அப்படியே அழகாக வர்ணித்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. உடனே இந்த செல்வந்தர் தன்னுடைய செயலர்கிட்ட போய் எப்படியாவது இந்த வீடை விற்றுட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடை வாங்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே செயலர் சொன்னாராம், என்ன சொல்லியிருப்பார், இந்த வீடு தான் அந்த வீடு, நான் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு பிள்ளைகளே, இது நம்முடைய வாழ்க்கையோடு மிக அழகாக பொருந்தக்கூடிய ஒரு ஒரு கற்பனை கதை எனினும் உண்மை அதுதான். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம யாருன்னு நமக்கு தெரியாமலே இருக்குது. We do not know about ourselves, our ups and downs, our talents. நம்முடைய திறமைகள் எங்கே இருக்குது, கடவுள் எனக்கு என்ன திறமையை கொடுத்துருக்கிறாரு என்பதை நம்ம உணராமலேயே இந்த காலத்தை நகர்த்தி கொண்டே சென்று விடுகிறோம். எப்போவுமே நம்ம மற்றவர்களைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் எவ்வளோ திறமையை கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அவளுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை. We don't turn to look upon ourselves. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு என்ன திறமையை கொடுத்துருக்கிறார், எனக்குன்னு என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார், நம்ம முன்னாடி இந்த டாக்ல சொன்ன மாதிரி எனக்குன்னு ஆண்டவர் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார் என்பதை உணராமலேயே நாம் கடந்து விட்டோம் என்றால் இந்த செல்வந்தனை போலத்தான் பாருங்க, மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லாதது வரை நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய வாசகங்கள்லாம் கொஞ்சம் பாருங்களேன். முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, கருப்பையிலிருந்தே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எரேமியா புத்தகத்தில் தானிச்சோம், நான் உனக்காக ஒரு திட்டத்தையே வச்சிருக்கிறேன்னு சொன்னார். நீ பிறந்தும் ஆண்டவர் உன்னை கருப்பையில் இருந்தே தேர்ந்து கொண்டார். உன் வழியாக ஆண்டவர் பல காரியங்கள் செய்யணும். அன்பு பிள்ளைகளே, உடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் என்கின்ற அந்த சின்ன ஒரு வட்டத்திற்குள் சுருங்கி போக வேண்டியதல்ல. Through you, with you, in you, allow the Lord to be glorified. உன்னுடைய வாழ்க்கை வழியாக கடவுள் மாட்சி அடைய வேண்டும். என்னுடைய நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, யோவான், he knows who he is. நான் யார் என்பதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நான் அல்ல அவர், நான் அவருக்காக வழியை ஏற்பாடு செய்ய வந்தவன் தான் நான். சரி, ஆனால் மக்கள்லாம் சொல்றாங்க அவர்கள் திருமுழுக்கு யோவானை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்கள். காரணம் அந்த அளவுக்கு அவருடைய ப்ரீச்சிங் மெத்தட் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக ப்ரீச் பண்ணுறாரு, ரொம்ப நெருப்பு போல ப்ரீச் பண்ணுறாரு, அசைக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. அப்போ மக்கள் எதிர்பார்த்து இருந்த மீட்பரை போல ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு
ஒரு ஒரு இறைவாக்கினரை போல ப்ரீச் பண்றாரு. அப்போ ஒருவேளை திருமுழுக்கு யோவான் பாருங்க, நம்மில் சிலரை போல நான் யார் என்று தெரியாத அந்த ஒரு நபராக இருந்தேன் என்றால் ஈஸியாக என்ன பண்ணுவேன், ஓ நான் தான் மீட்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஆனால் திருமுழுக்கு யோவான் சொல்றதை பாருங்க, நான் அவர் அல்ல, நான் அவர் அல்ல. பிகாஸ் he knows who he is and who he is not. நான் யார் என்பதும் எனக்கு தெரியும், நான் யார் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமை என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு கடவுள் தராத திறமை என்னன்னு எனக்கு தெரியும். இதுதான் அன்பு பிள்ளைகளை நம்மளுக்கு இருக்க வேண்டிய காரியம். உனக்கு மேக்ஸ் வரல, ஆனால் உனக்கு சயின்ஸ் அழகா வருது. உனக்கு சயின்ஸ் வரல, லாங்குவேஜ் உனக்கு அழகா வருது. உனக்கு லாங்குவேஜ் அழகா வரல, மற்ற காரியங்கள் மேக்ஸ் நல்லா வருது. அப்போ எதில் உனக்கு கடவுள் திறமையை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். எல்லாருமே மேக்ஸ்ல சென்டம் வாங்கணும்னு நினைச்சா நடக்குமா? அதனால தான் சொன்னேன், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறார். அது உன்னுடைய மாட்சிக்காக அல்ல, கடவுளுடைய மாட்சிக்காக அதை பயன்படுத்து. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களும் சில பல தவறுகளை மேற்கொள்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அன்பு பெற்றோர்களை தயவு செய்து அதை செய்யாதீங்க. அந்த பையன் எப்படி படிக்கிறான், இவன் எப்படி படிக்கிறான், நீ இப்படி படிக்கிற, உன் புள்ள அல்ல அது, உன் புள்ள இதுதான் உன் புள்ள. மேக்ஸ்ல செண்டம் எடுக்கிறது அல்ல உன் புள்ள, சயின்ஸ்ல செண்டம் எடுக்கிறது தான் உன் புள்ள. சயின்ஸ்ல செண்டம் எடுக்கிறது உன் புள்ள இல்ல, லாங்குவேஜ்ல சூப்பரா பேசக்கூடியதான் உன் புள்ள. நல்லா எழுதக்கூடியது அல்ல உன் புள்ள, நல்லா பேசக்கூடியது உன் புள்ள. நல்லா பேசக்கூடியது அல்ல உன் புள்ள, நல்லா அழகா வரையக்கூடியது உன் புள்ள. நல்லா வரையக்கூடியது அல்ல உன் புள்ள, நல்லா பாடக்கூடியது உன் புள்ள. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான திறமைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ இதையெல்லாம் அவர்களுக்கு உணரச் செய்ய பெற்றோர்களாகிய நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளைகளே, வேற ஒரு சூத்திரம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சக்சஸுக்கான ஒரு சூத்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் எதற்காக தோற்றீர்கள் என்பதை உணர்ந்தால் போதும். ஐடென்டிஃபை ஹவ் யூ ஃபெயில்ட். ஹவ் யூ ஃபெயில், எப்படி நான் தோற்றேன். தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு வெற்றி தரக்கூடியாத ஒரு காரியம் அல்ல. தோல்விதான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போக விடுவது. நீங்கள் தோற்று போகின்றீர்கள் என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒன்லி திங் இஸ் என்ன தெரியுமா? ஏன் நான் தோற்றேன் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அதுதான் சூத்திரம். சரி, நாங்கள் முன்னாடி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு புத்தகத்தில் அழகாக வாசித்த ஒரு காரியம் இருக்குது. சக்ஸஸுக்கான சில காரியங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அது 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 போர்வை கிடையாது, அது உள்ளாடைகளை போல. அது அவர்கள் தான் தனியாக பயன்படுத்த முடியும். போர்வை மாதிரி எல்லாருமே அந்த சூத்திரத்தை பயன்படுத்த முடியாது. நீ ஏன் தோற்ற என்பதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. There is no common formula for success. There is no common formula for success. ஒரு பொதுவான இதெல்லாம் நீங்க கடைபிடித்தீர்கள் என்றால் வெற்றி அடைய முடியும் என்பது அல்ல. நீ ஏன் தோற்ற, நீ ஏன் தோற்று போனாய்? தோல்வி அல்ல உன் வெற்றியை தடை செய்வது. Fear of failure is the stumbling block towards success. தோற்பதற்கு நீ பயந்து போன அப்படின்னா உன்னால் வெற்றியை அடைய முடியாது. தோற்பதற்கு பயப்படாத, தோற்று போவதற்கு பயப்படாத, தோற்பதற்கு தைரியமா இரு, தைரியமா இரு. அந்த தோல்விகள் உன்னை ஒரு நாள் சூப்பரா ஒரு அழகான சிற்பமாக உன்னை செதுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவீதை பத்தி நம்ம பேசணும். தாவீது செஞ்ச வேற ஒரு காரியம் இருக்குது. பல நேரத்தில் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சாலமோன் புத்தகம், 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை. தாவீது என்ன செய்யறாருன்னு பாருங்க. சவுல் என்ன சொல்றாரு தாவீதுட்ட, ஆனால் அதுக்கு பதிலாக தாவீது செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னு கவனமா வாசிங்க. 38. பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல கவசத்தை அவர் தலைமையில் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார்.
ஒரு போர் செய்ய போகணும்னா இதுதான் காமன் ஃபார்முலா, அப்படிதானே? தலையில் என்ன இருக்கணும்? அந்த ப்ரொடெக்டிவ் கவசங்கள் அது எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் போட்டு தான் போர் செய்ய போகணும். இதுதான் காமன் ஃபெனாமினா, ஒரு காமன் ஃபார்முலா. இதெல்லாம் அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இது எனக்கு பழக்கமும் இல்லை. பாருங்க, மற்றொருவருடைய ஒரு பிளான் டு சக்சஸ் அது உனக்கு சரிப்பட்டு வராது. சவுலுடைய போர் தந்திரம் தாவீதுடைய போர் தந்திரத்திற்கு சரியாகாது. தாவீதுக்கு ஆண்டவர் வேறு வழியில் ஒரு போர் தந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப தாவீது கற்றுக்கொண்ட போர் தந்திரம் என்ன? தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையில் இருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். அவ்வளவுதான். சவுலுக்கு அதன் வழி, தாவீதுக்கு இந்த வழி. நீங்கள் மற்றவர்களுடைய வழியில் பயணித்தீர்கள் என்றால் எப்படி சவுலுடைய உடையை தாவீது போட்டுக்கொள்ள அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி தாவீது நடந்திருப்பார் அப்படின்னு. இட்ஸ் அன்ஃபிட். அப்போ உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வழி என்ன? அது நீ கடவுள் பக்கத்தில் இருந்து சிந்திச்சா மட்டும்தான் அன்பு பிள்ளையே ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி தாவீதுக்கு இந்த போர் தந்திரம், இந்த 5 கூழாங்கற்கள் போதும், இது போதும் இவனை ஜெயிக்கிறதுக்கு என்பது எப்படி தெரிஞ்சிச்சு? பிகாஸ் he has already learned. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். எப்ப கொடுத்தா? வாசிக்க பார்க்கலாம். 34வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவி கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயில் நின்ற ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். பாருங்க, கடவுள் ஆல்ரெடி அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த போர் கருவிகளை வச்சுலாம் என்னால இவனை ஜெயிக்க முடியாது. அப்ப சிங்கங்கள் பின்னாடி போய் அவன் பிரைவசியா செஞ்ச சில காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி வெளிப்படுத்தலாக செய்யலாம். பாருங்க, அப்ப அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பிரைவேட்டா செஞ்ச காரியங்கள் என்ன? ரகசியத்தில் செஞ்ச காரியங்கள் என்ன? உன் சக்சஸுக்காக நீ ரகசியமா என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதை ஆண்டவர் ஒளினால் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போ நீ மிட் நைட் லாம், நான் சொன்ன பாருங்க, விடிய விடிய நான் படிக்கிறேன் ஃபாதர், ட்ரஸ்டிங் காட், யூ டூ தட். நீ செய்யணும். அதை நீ உன்னையே ஒருக்க வேண்டும், உன்னையே நீ தயார்படுத்த வேண்டும், கடின உழைப்பு வேண்டும். அது இல்லாம வேற வழி செய்ய முடியாது. அதோட அதற்கெல்லாம் அடித்தளமாக கடவுளிடமிருந்து இது தொடங்கட்டும் என்பதுதான். Let it begin from faith in God. Let it begin from trusting God. அப்ப ஆண்டவர் இது எல்லாமே நீ செஞ்ச, நீ ஒரு நாள் ஒரு பெரிய சக்சஸ் ஆன ஒரு இடத்துக்கு வரும்போது அப்ப மக்கள் கேட்பாங்க, எப்படி உன்னால முடிஞ்சது? அப்போ நீ சொல்லுவ, இருளில் நீ செஞ்ச காரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. யாரும் தெரியாத நேரத்தில் தாவீது செஞ்ச ஒரு காரியத்தை இன்னைக்கு மக்கள் முன்னாடி அவன் ப்ரொக்ளைம் பண்ண ஆண்டவர் அனுமதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அன்பு பிள்ளைகளே, எங்களுடைய குருத்துவ பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் 12 வருடம் 15 வருடம் நாங்கள் படிக்கிறோம். இதில் லாஸ்ட் வருஷம் 2 எக்ஸாம் இருக்கும். ஆதோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸாம், அது கன்ஃபெஷன் எக்ஸாம். அதாவது அந்த பரீட்சையில் நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒப்புரவு அருள் சாதனம் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கேனன் லா, திருச்சபையுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் படித்து தெளிவாக இருக்க வேண்டும். அது ஒரு எக்ஸாம். இன்னொரு எக்ஸாம் என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம். லாஸ்ட் 4 வருஷம் நாங்கள் படித்த அந்த காரியங்கள் எல்லாமே ஒரு மணி நேரம் 4 ஃபாதர்ஸ் உட்காந்து கேள்வி கேட்பாங்க. பேனல் சொல்லுவோம், அவங்க முன்னாடி வாந்தி எடுக்கணும். ஓரல் எக்ஸாமும் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம்லாம் இருக்கும். அப்போ இந்த 2 எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஆதோஸ் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் நான் சொன்ன பாருங்க, கன்ஃபெஷன் எக்ஸாம். அப்போ இதுலேயும் 4 ஃபாதர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க நமக்கு நிறையா காம்ப்ளிகேட்டடாக சில கேசஸ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஆள் வந்தா நீ என்ன செய்வ, திருச்சியோட சட்டத்தை வச்சு என்ன சொல்லுவ அப்படிலாம். அப்போ நான் படித்த ஒரு செமினேரி கல்கட்டா
இல்லை மார்னிங் ஸ்டார் செமினரி, ரீஜனல் செமினரி, இந்தியாவிலேருந்து பல பிரதர்ஸ் அங்கே படிக்கிறாங்க. நான் படிக்கும்போதும் அப்படி தான். அப்போது ஓரளவுக்கு காலேஜில் ஒரு நல்ல பேரோடு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, சும்மா நீ பெருமைப்படுத்த சொல்லலை, ஓரளவுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஃபைனல் இயர் வரும்போது ஆதோஸ் எக்ஸாம் பக்கத்தில் வருது. இது ஜனவரி மாதம். அப்போ பேட்சில் உள்ள எல்லாருமே ஆல்ரெடி சொல்ல தொடங்கிட்டாங்க, டேனியல் தான் இதை வின் பண்ணுவான் அப்படின்ட்டு. நம்மளும் இதெல்லாம் கேட்டு அப்படியே உட்காந்தாச்சு. படிக்காமல்லாம் இல்லை, ஓரளவு படித்தேன். பேனலில் உட்காந்துட்டு இருக்கும்போது கேள்வி கேட்குறாங்க. அப்படியே இருள் மட்டும்தான் என்னை சூழ்ந்து கொண்டு, வாய் திறக்கவே முடியலை. 62% ஜெயித்தேன். அதான் கொஞ்சம் பார்டரில் கொஞ்சம் இன்னும் ஒரு 15% போயிருந்தேன் அப்படின்னா we have to apply for re-exam. மீண்டும் ரீ-எக்ஸாம் அப்ளை பண்ணோம். 62% ஜெயித்தேன். பெரிய ஒரு கேவலமாகிடுச்சு. பிகாஸ் த ஹோல் என்டையர் காலேஜ் வாஸ் ட்ரஸ்டிங் டேனியல் ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு. பட் ஐ குட் நாட். அடுத்து பாருங்கள், இனி ஒரு 3 மாதம் கழிச்சு காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் இருக்குது. அது 4 வருஷம் படித்த காரியங்கள் எல்லாமே. அப்போ என் முன்னாடி 2 மாதம் இருக்குது. மார்ச்சில் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம், ஜனவரியில் தோற்று போய் உட்காந்துட்ருக்கிறேன். அப்போ ஆண்டரோட முன்னாடியில் உட்காந்து சிந்திச்சேன். எல்லா எக்ஸாம்லையும் நம்ம ஓரளவுக்கு பாஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்துருக்குறோம். அப்போ நான் ஏன் தோற்று போனேன்? அப்போ என் முன்னாடி 2 மாதம் இருக்குது. ஸோ ஐ பிளான்ட் இட் அவுட். இந்த 2 மாதத்தில் என்ன செய்ய முடியும்? அதே தான் நண்பு பிள்ளைகளை உங்களே நான் சொல்கிறேன். உங்கள் கையில் ஒரு 30 நாள் 60 நாள் இருக்குது. இன்னொன்று எல்லாம் முடிச்சு போகலை. ஸ்டில் யூ ஹாவ் த சான்சஸ், ஸ்டில் யூ கேன் பிரேக் த்ரூ. முடிஞ்சு போகலை. இந்த 60 நாள் அல்லது 30 நாளில் என்ன செய்யணும் நீ பிளான் பண்ண அப்படின்னா சக்ஸஸ் இஸ் அண்டர் யுவர் ஃபீட். அப்போ இந்த 60 நாள் நான் பிளான் பண்ணேன். 30 நாள் என்ன செய்யணும், அடுத்த 30 நாள் என்ன செய்யணும். 30 நாளில் எல்லாத்தையும் படித்தது எல்லாத்தையும் நான் தனியாக உட்காந்து ஐ பிளான்ட் இட். இந்த நேரத்தில் இதை செய்யணும். எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ், லைப்ரரியில் எவ்வளோ நேரம் போய் உட்காரணும். அடுத்த 30 நாள் என்ன பண்ணணும், குரூப் ஸ்டடி, மற்றவங்ககிட்ட பேசணும், படித்ததெல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். லாஸ்ட் 1 வாரம் யார்கிட்டையும் பேசாத, அமைதியாக உட்காரு. காரணம் இந்த லாஸ்ட் வாரம் தான் என்ன நடக்கும், டே நீ இதை படிச்சியா அதை படிச்சியா, இதுதான் முக்கியமான கேள்வி, போன வருஷம் இந்த ஃபாதர் இந்த கேள்வியை கேட்டார், இப்படிலாம் நம்ம நிறைய பேர் குழப்புவாங்க. புரிஞ்சிச்சா? பிள்ளைகளுக்கு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, போன 5 வருஷம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படி. அப்போ இந்த லாஸ்ட் 1 வாரம் அமைதியாக கப் சிப்னு இருந்துக்கோ. இப்படி எல்லாம் அன்பு பிள்ளைகளே நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். எங்களுடைய காலேஜில் இதுவரை யாரும் எடுக்காத மார்க் 97.5%. I broke the record. See how it is made? Because I realized என்னுடைய ஃபெயிலியருக்கான காரணம் என்ன. Don't afraid of failure in your life. அதனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எப்பவுமே சொல்லுவார், the fear of failure is the stumbling block towards success. தோற்று போக பயப்படாதீங்க. நீ தோற்று போனா தான் அதோட காரணம் உனக்கு என்னன்னு தெரியும். அந்த காரணம் இஸ் த கீஸ்டோன் டுவர்ட்ஸ் த சக்சஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதனால அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த வருடம் முழுவதும் Father, I have wasted 6 months, 7 months. No problem. Still you have plenty of opportunity. இன்னைக்கு நீ ஏல இருந்து தொடங்கினாலும் trusting God, you begin it. ஆண்டவர் உன் உழைப்பிற்கான பயனை கொடுக்காமல் போகவே மாட்டார். Only thing, know who you are. உன் திறமைகள் என்ன, எதில் உனக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீ ரியலைஸ் பண்ணு. எதில் உனக்கு கொஞ்சமாக கவனிச்சா போதும், எதுக்குள்ள அதிகமான டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் அதிகமாக போய் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதில் கூச்சப்படாத. இந்த லாஸ்ட் நேரத்துலையாவது இந்த ஃபார்முலா எப்படி கொஞ்சம் சொல்லித்தா கேளு, அதில் தயக்கப்படாதீங்க. அப்போ அடுத்த அன்பு பிள்ளைகளை, உங்களுடைய உடல்நிலைகள், நீங்கள் சாப்பிடக்கூடிய காரியங்கள், தீஸ் டேஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய உடல்நிலைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுறது. எல்லாம் அடித்தது கிடைச்சதெல்லாம் அடிச்சு விட்டு பம்முன்னு உட்காந்து, நாட் லைக் தட். சில காரியங்களை மாற்றி வைக்கணும். பிகாஸ் இட்ஸ் ஆல் கவுண்டட். நீங்கள் சாப்பிடக்கூடிய காரியங்கள், மொபைல் ஃபோன், டிவி, இது எல்லாமே மாற்றி வைக்கணும் இந்த நாட்களில். எஸ், கண்டிப்பாக எதுலேயுமே டிஸ்ட்ராக்டட் ஆகாமல்
கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எழுந்துறீங்க, நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போங்க. சிலருக்கு இது உல்டாவாக இருக்கும், காலையில் லேட்டாக எழுந்திக்கலாம், நைட்டு எவ்வளோ நேரமாக உட்காந்து படிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட், நோ ஹூ யூ ஆர். அப்போ நீங்கள் எப்படி படித்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இடத்தை செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தான் தெரியும். டோன்ட் அப்ளை அதர்ஸ் ஃபார்முலா இன் யோர் லைஃப். பக்கத்து வீட்டுக்காரங்க 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், ஆனால் உனக்கு அப்படி இருக்காது. நீ 6 மணிக்கு எந்திப்ப, ஆனால் நைட்டு 12 மணி வரனாலும் உட்காந்து படிக்கலாம். சிலருக்கு பாருங்க இப்படியே பார்த்து இப்படியே அமைதியாக இருப்பாங்க, எவ்ரி திங் இஸ் மெமரைஸ்ட். ஆனால் சிலருக்கு பாருங்க சத்தமாக என்ன செய்யணும், வாசிக்கணும். இனி சிலர் பாருங்க விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க. சிலர் டே நீ என்னடா படிச்ச கேட்டா போதும், எவ்ரி திங் இஸ் கம் இன் தேர் மைண்ட். ஆமாவா இல்லை? ஸோ அப்போ உன்னுடைய படிப்பிற்கான யுக்தி என்ன? ஆண்டவர் உனக்கு அந்த திறமையை கொடுத்துருக்காரு. சிலர் எழுதி எழுதி படிக்கணும், இவ்வளோ பேப்பர் எழுதணும், எழுதி 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 படித்தா தான். ஆனால் சிலர் பாருங்க அப்படியே ஒன்று வாசிச்சு அப்படி போதும். ஸோ கடவுள் உனக்கு என்ன திறமையை எதில் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அது ஒரு உயர்வான ஒரு இடத்திற்கு வர முடியும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உணர செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரி, ஒரு முறை டக்குன்னு ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. நெப்போலியன் நமக்கு யாரும் தெரியும், அப்படி தானே? பயங்கரமான ஒரு சக்கரவர்த்தி. இஸ் வெரி ஷார்ட் பர்சன், என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் பாருங்க, உலகத்தையே கையில் பிடிச்ச ஒரு ஆள், வெரி ஷார்ட் பர்சன் நெப்போலியன். பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக மாறிய ஒரு ஆள் பாருங்களேன். இந்த மனுஷனுடைய அந்த படைகள் ஒரு நாள் ஒவ்வொரு ஏரியாவாக கைப்பற்றி 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 போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது இவங்ககிட்ட யார்கிட்டையுமே ஃபுட் இல்லை, தண்ணீர் இல்லை. எதிரியின் படை அவர்களை நோக்கி வருது. அப்போ படை தலைவர்கள் எல்லாம் நெப்போலியன் உள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். இப்படி இயேசு அந்த கப்பல் ஞாபகம் இருக்குதா, அடிக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி நெப்போலியன் நல்லா அந்த இதில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த படை வீரர்கள் வந்து நெப்போலியனை தட்டி எழுப்பி, நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது, நம்மகிட்ட போதுமான தண்ணீர் இல்லை, போதுமான உணவும் இல்லை, ஏதோ படை வீரர்கள் பக்கத்து நாட்டுக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். நெப்போலியன் அப்படியே ஒரு சைடு அப்படி பார்த்து சொன்னாராம், யார் சொன்னால் நம்மகிட்ட தண்ணி இல்லைன்னு, யார் சொன்னால் நம்மகிட்ட ஃபுட் இல்லைன்னு? வர்ற படையை தோற்கடித்தோம் என்றால் தண்ணீர் கிடைக்குமே, உணவு கிடைக்குமே. கெட் ரெடி, ஃபைட் ஃபார் இட். See பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் a lot. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், எப்படி உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய அந்த தேர்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை ஒரு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்த்தீர்கள் என்றால் அது உங்களை அடிபணிய வைக்கும். ஆனால் இதை நான் கையெடுக்கிறேன் என்றால் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? இதைத்தான் அன்பு பிள்ளைகளே நீங்கள் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஒரே ஒரு இறை வார்த்தையை மட்டும் நாம் வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம், நமக்கு தெரிந்த ஒரு இறை வார்த்தை தான். பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. பிலிப்பியர் 4:13. எஸ், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த வார்த்தையை சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல். இன்னும் சத்தமா, துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்போ அன்பு பிள்ளைகளே, அன்பு மாணவர்களே, அன்பு மாணவியர்களே, இந்த ஒரு இறை வார்த்தையை மனசில் வைங்க. உனக்கு பயம் வரும்பொழுதெல்லாம், அச்சம் வரும்பொழுதெல்லாம், ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பையன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஸ்வெட்டிங், பேப்பரெல்லாம் நனைஞ்சு போகும், கையெல்லாம் தொடச்சி எழுதி. அப்போ அப்படி சிலர் இருக்கலாமுங்க. பயம் வரும்போது ஃபுல் உங்களுடைய ஈவன் யுவர் சாண்டல்ஸ், உங்களுடைய அந்த பாத அணிகள் எல்லாமே நனைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை.
அப்போ இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க, எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இட் இஸ் a crucial moment, but at the same time it is just one of the, அவ்வளோதான், just one of the. இட் இஸ் a very crucial moment. இதுக்கு ஒர்க் ஹார்ட் பண்ணணும், இதை நம்ம ஒரு சாய்ஸாக எடுக்கணும். இது உன் வாழ்வை உறுதி செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். பட் அட் த சேம் டைம் இவ்வளவுதானே அப்படின்னு எடுக்கக்கூடாது. இட் வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர். இட் வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர். உன் எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காரியம் உனக்கு வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நீ தனியாக போய் மேற்கொள்ளாத. உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், இயேசு உன் கூட இருக்கிறாரு. உனக்காக இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம் நாங்கள், உன் பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்க, உன் நண்பர்கள் ஜெபிக்கிறாங்க, திருச்சபையே உனக்காக ஜெபிக்குது, நாங்களே இன்னைக்கு ஃபுல்லாக உனக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம், இது ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கிடைக்காமலா போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. Your power is coming from above. வல்லமை ஆண்டவரிடமிருந்து வருவதால் உன்னால் எதையும் செய்ய முடியும் பிள்ளையே. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஸ்டார்ட் டு ஃபைட் வித். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபி. நோ ஹூ யூ ஆர். ஆண்டவர் உனக்கு தந்திருக்கக்கூடிய திறமைகள் எவை, நீ யார், நீ யார் இல்லை, ரெண்டையும் உணர். இது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் அவர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். திருமுழுக்கு யோவான் உணர்ந்தார், நான் யார், நான் யார் இல்லை என்பதை. பைபிளில் இயேசு ஒரு இடத்துல தன்னுடைய சீடர்கள்ட்ட கேட்பார், நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான், சிலர் எலியா. ஆனால் இயேசுவுக்கு தெரிந்தது நான் அவர்கள் அல்ல. நான் யார் என்று இயேசுவுக்கு தெரிந்தது, அவர் மெசியா. அதனால தான் சீமோன் பேதுரு சொல்லும்போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எஸ், கடவுள் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இயேசுவுக்கு தெரிந்திருந்தது அவர் யார் என்றும் யார் இல்லை என்றும். அன்பு பிள்ளையே, நீ கடவுளுக்கு உன்னை அர்ப்பணித்தால் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் நீ யார் என்றும் நீ யார் இல்லை என்றும். மற்றவர்கள் மாதிரி வாழ பார்க்காத. Others' formula are not your formulas. Others' life situations are not your life situations. உனக்குன்னு ஆண்டவர் சில திறமைகளை கொடுத்திருக்கிறார், சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். கண்டுபிடியத நீ ஆண்டவரை ஜெபித்தால் அவர் கொடுப்பார் உனக்கு. தோற்று போய காரணங்கள் என்ன, ஏன் நீ தோற்று போனாய்? தோல்விகள் உன்னை செதுக்கும், தோல்விகள் உன்னை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க செய்யும். Do not be afraid to fail. தோற்று போக பயப்படாத, தோற்று போக பயப்படாத. அவைகள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே